பிரைஸ் தி லார்ட். வார்த்தை வார்த்தையின்படி தான் வாழ்க்கை. மத்தேயு 25:22 2 தாலந்தை வாங்கினவனும் வந்து, ஆண்டவனை 2 தாலந்தை என்னிடத்தில் ஒப்புவித்தீரே, அவைகளை கொண்டு இதோ வேறு 2 தாலந்தை சம்பாதித்தேன் என்றான். ஆமென். இந்த நாள்ல இதை பார்த்துட்டு இருக்கிற உங்களுக்கு ஆண்டவர் தாளந்துகளை கொடுத்துருப்பார் பாருங்க. ஆண்டவர் எனக்கு தாளந்து கொடுக்கவே இல்லைன்னு சொல்லி யாராலையும் சொல்ல முடியாது. ஒரு மனுஷன் பிறக்கும் போதே அவனுக்குள்ள தாளந்துகளை வச்சு தான், அதாவது திறமைகளை வச்சு தான் ஆண்டவர் பூமியில் படைச்சிருக்கிறார் பாருங்க. சில பேருக்கு நல்லா படம் வரைகிற தாளந்துகளை கொடுத்துருக்கிறார், சில பேருக்கு நல்லா பாடுற தாளந்து, சில பேருக்கு நல்லா பாருங்க விளையாடுற தாளந்து, சில பேருக்கு நல்லா வியாபாரம் பண்ணுகிற தாளந்து கொடுத்துருக்கிறார். சில பெண்களுக்கு ஆண்டவர் நல்லா சமைக்கக்கூடிய தாளந்துகள், ஆண்களுக்கும் நல்லா சமைக்கக்கூடிய தாளந்துகளை கொடுத்துருக்கிறார் பாருங்க. இதை வச்சு நம்மளால சம்பாதிக்க முடியும் பாருங்க. இதான் பைபிள் அழகா சொல்லப்பட்டிருக்குது. 2 தாளந்தை வாங்கினவன் வேறு 2 தாளந்தை சம்பாதித்தான் பாருங்க. ஆண்டவர் நமக்கு தாளந்துகளை கொடுத்ததுக்கப்புறம் நம்ம அதை பிரயோஜனமா பயன்படுத்தணும். இது கீழே நம்ம வாசிக்கிறோம். 1 தாளந்து வாங்கினவன் அதை எந்த ஒரு பிரயோஜனம் இல்லாமல் புதைச்சி வச்சுட்டான். ஆண்டவர் வரும்போது அப்படியே எடுத்து கொடுக்குறான் பாருங்க. ஆண்டவர் அவனை பார்த்து சொல்லுகிறார், பொல்லாதவன் சோம்பல்ல ஊழியக்காரன் சொல்லுகிறார். ஸோ ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த தாளந்தை பயன்படுத்துங்க. உண்மையாகவே ஆண்டவர் உங்களை பயன்படுத்துவார். என்ன அப்படின்னா, ஆண்டவர் கொடுத்த தாளந்துகளை வச்சு நம்மளால சம்பாதிக்க முடியும். ஸோ ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த தாளந்துகளை சில நேரத்தில் பாருங்கள், நீங்கள் தேடி போய் ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிடுங்க. காரணம் என்னன்னா, அங்கே ருசியாக இருக்கும். ஆண்டவர் அவங்களுக்குன்னு கொடுத்த தாளந்தை அவங்க பயன்படுத்துகிறாங்க, அதனால அவங்களுக்கு லாபம் உண்டாகுது. ஸோ நீங்களும் தாளந்துகளை பயன்படுத்துங்க. ஆண்டவர் உங்களோட கூட உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். காட் பிளஸ் யூ. ஆமென்.